வெல்கம் டு கெட் ஹெல்த்தி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ, லிவர் அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு தெரியும், ரோபோ சங்கர் ஒரு காமெடியன், ஒரு ஆக்டர்ஸ், நம்மளாம் மகிழ்விக்கும் ஒரு கலைஞன் இப்போ நம்ம கிட்ட இல்லை. அவர் என்ன ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த லிவர் தான் ப்ராப்ளம், இந்த லிவர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்ட்டு இப்போ அவர் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் லோ ப்ரெஷர், லோ பிபி ஆகி அவர் அட்மிட் பண்ணி இஸ் நோ மோர், ரியலி சாரி ஃபார் தட். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியும் ரோபோ சங்கர் வந்து ஒரு கமெடியன், ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு சின்ன வயசுல அவர் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர். அவர் வந்து இஸ் அவர் பாடி பில்டர், இவாஸ் அ பாடி பில்டர். அவர் பாடி பில்ட் பண்ணுவார். எப்படின்னா வந்து உடம்புல அந்த சில்வர் கலர்ல ஒரு சாயம் மாதிரி போட்டுட்டு வந்து ஃபிளெக்ஸ் பண்ணுவார். ஃபிளெக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ரோபோட்டிக்கா நடப்பாரு. அதனாலதான் அவருக்கு பேர் ரோபோ சங்கர். அவரோட பேர் வந்து சங்கர். இது போல இந்த ரோபோட்டிக் பண்றதுனால அவருக்கு ரோபோ சங்கர்னு வந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போல அவர் பார்த்தீங்கன்னா வந்து இதை காமெடி பண்ணி இது பண்ணி விஜய் டிவியில வந்து அவர் நல்லா காமெடி பண்ணி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காமெடி பண்ணி விஜய் டிவியில வந்து அவர் வந்து ஒரு சினிமால ஆக்டர் தான், நல்லா நிறைய படம்லாம் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சு ஆக்சுவலா ஒரு 6 months இதுக்கு முன்னாடியே ஒரு 1 year-வே சஃபரிங். ஆக்சுவலா ஒரு சஃபரிங், அவருக்கு லிவர் ப்ராப்ளம்னு. அவங்க ஒய்ஃப் அண்ட் வின்ட்ரி கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாரும் வந்து என்னென்ன சொல்றாங்க, அவர் ஆல்கோஹால் இது பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம போத்தாவில்ல, அவருக்கு ஆல்கோஹாலிக்னால லிவர் ப்ராப்ளமா, அதுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அவர் பர்சனல். இப்போ லிவரை பத்தி நம்ம வந்து, ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 38% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்ட்டு எய்ம்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஃபேட்டி லிவர்னா என்ன? இது வந்து ஆல்கோஹாலிக்னால தான் வரும்னா கிடையாது. நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் ஃபேட்டி லிவர் இருக்கு. ஒன்று ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர், ரெண்டாவது நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர். இப்போ நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் இஸ் டேஞ்சர். அதுல தான் நம்மள போல மக்கள்லாம் ரொம்ப மாட்டிக்கிறோம். ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் காமன், நம்ம ஆல்கோஹாலிக் கன்சியூம் பண்றோம், அது வந்து லிவருக்கு போகுது. லிவர் வந்து என்ன பண்ணுது, அந்த ஆல்கோஹாலிக்கை எடுத்து நம்மளுக்கு பியூரிஃபை பண்ணி நம்ம உடம்புக்கு எனர்ஜி தருது. லிவர் இங்கதான் இருக்கும். ஆக்சுவலா லிவரோட ஃபங்க்ஷனாலிட்டி மோர் தென் 500 ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும். லிவர் வந்து ஒரு ரிப்பேரேட்டிவ் ஆர்கன். அதனால உங்களுக்கு லிவர்ல எதனா ப்ராப்ளம் வந்தா இட் வில் நாட் ஷோ, அந்த சிம்டம்ஸே வராது. ஏன்னா அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிம்டம்ஸ் கண்டிப்பா வராது. இல்ல எனக்கு லிவர் சிம்டம்ஸ் வருதுன்னா எப்படி சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டமன் பெயின் இருக்கும், ரைட் ரிப் கேஜ்ல பெயின் இருக்கும், ரைட் ஷோல்டர்ல பெயின் இருக்கும், ரைட் ட்ராப், ரைட் ராம்போட், இந்த மாதிரி ரைட் சைட்ல உங்களோட மேல் பக்கத்துல ஏன்னா வலிக்குதுன்னா அதோட சிம்டம்ஸ் வந்து ஃபேட்டி லிவரா இருக்கும். கண்டிப்பா நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ என்னோட சொல்லுவாங்க லிவர் அந்த இது பண்ணோம்னா நமக்கு மென்ஸ்க்கான பூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஈஸ்ட்ரோஜன் நிறைய ஸ்டோர் ஆகும். இவங்கெல்லாம் அந்த ஃபேட்டி லிவர் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் வாய்ப்புகள், சான்சஸ் அதிகம். இப்போ இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் எப்படின்னா, நான் தான் எதுவுமே பண்ணல, நான் ஒழுங்கா தானே இருக்கேன், எனக்கு எப்படி வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருதுன்னா, இந்த சிரப், ஐ மீன் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்ற இந்த பாட்டில்லாம் 10 ரூபா பாட்டில்னு அடிக்கடி நிறைய பேர் இந்த வாங்கி குடிக்கிற பாருங்க, அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. ஏன்னா அதுல இந்த ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கும். நார்மல் சக்கரை கூட சாப்பிட்டுலாம், அந்த சக்கரை கூட அந்த லிவர் என்ன பண்ணும், அந்த லிவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆனால் இந்த கார்ன் சிரப் பார்த்தீங்கன்னா 20x டேஞ்சர் ஆஃப் சுகர். ஸோ கண்டிப்பா இது போல தப்பு பண்ணாதீங்க. சரி, ஓகே. அதே போல இப்ப நம்ம வந்து எப்பெல்லாம் நம்ம லிவருக்கு ஸ்ட்ரெஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து லிவர் வந்து இது போல அந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நிறைய இருக்கு. ஓகேங்களா? எதனாலலாம் வரும்? நான் ஃபர்ஸ்டே சொன்ன போல ஆல்கோஹாலிக் கண்டிப்பா வரும். இது போல நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் நம்ம பார்க்கணும். இது போல ஃப்ரக்டோஸ், அப்புறம் சிரப், கார்ன் சிரப், இந்த ஸ்வீட், இந்த லிக்விட் ஐட்டம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ஜெல், இதெல்லாம் எல்லாமே வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கும். மெயினா ஹை கார்ப் டயட், நான் ஹை கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்றேன், ஃபுல் காம்பினேஷனா சாப்பிட மாட்டேன்றவங்களுக்குலாம் இந்த ஃபேட்டி லிவர்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே, இதுல எப்படி நம்ம வந்து சிம்டம்ஸ் சொல்லிட்டேன், இப்படி இருந்தா நம்ம எப்படி இதை கம்மி பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இதை நம்ம வீட்டுல இருந்தே ஆக்சுவலா பண்ணலாம். இதுக்கு தான் நான் எப்பயும் சொல்றேன், ஃபாஸ்டிங் இருக்கணும்னு. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது 12 hours 16 hours ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்க உடம்புக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து அந்த லிவர் ரிப்பேரேட்டிவ் ஆகிற லிவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த டைம்ல அது கண்டிப்பா நம்மளுக்கு ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட பாத்தீங்கன்னா வந்து குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள் பாத்தீங்கன்னா வந்து காலிஃபிளவர், அப்புறம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடும். அது கூட வந்து புரோட்டீன்ஸ், ஃபேட்டியர் புரோட்டீனா இருக்கணும்.
ஃபேட்டியர் ப்ரோட்டீனா எக் யோக், அப்புறம் வந்து லெக், சிக்கன் லெக், தை, அது போல மசில் இருமே. ஐசோ ப்ரோட்டீன் எப்பவுமே சாப்பிடக்கூடாது. பால் எப்பவுமே வந்து ஐசோ வந்து ஒரு பியூர் லீன் ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்டா அது நம்ம லிவருக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ போற ஜிம் கோயர்ஸ் எப்போ போனாலுமே லீன் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணாதீங்க. ஒரு ஃபேட்டி லிவரா இருக்க ஒருத்தருக்கு இந்த லீன் ப்ரோட்டீன் சாப்பிட்டா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அது இப்ப தெரியாது, ஓகேங்களா? அது ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தெரியும். ஸோ ப்ளீஸ் கீப் யுவர் லிவர் சேஃப். லிவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்கானுக்கு நம்ம கொடுக்குற சிம்டம் 20-25 வயசு சாப்பிட்றது 45 வயசுல தான் ப்ராப்ளம் வரும். இப்ப தெரியாது. ஸோ அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் லிவர். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நான் சொன்ன போல வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ இது வருது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க என்னென்ன